பாவம் படிக்க கூடாது. எப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலம் படிக்காதுன்ட்டாங்க. அப்ப நாங்க எங்க முன்னேறது? சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால இந்த சமுதாயம் அழகான ஒரு மார்க்கத்தை, அழகான ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொல்லாம விட்டுருச்சு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த அமெரிக்காவில் இந்த செப்டம்பர் 11 அந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த தாக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் இஸ்லாம் பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஏன் வளர்ந்து தெரியுமா? இஸ்லாம் அந்த காரியம் தப்பு, தாக்கின காரியம் தப்பு, அது ஒரு விஷயம். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அது என்ன இஸ்லாம்டா என்ன, முஸ்லீம்டா என்ன, என்ன சொல்றாங்க அவங்க அப்படிங்கறதின் பக்கம் அந்த மக்களுடைய கவனம் திரும்புவதற்கு அது காரணமா இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமான குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அந்த மக்களை சென்றடைஞ்சிச்சு. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் வர தயாரா இருக்கிறாங்க. கொண்டு போறதுக்கு முஸ்லிம்கள் தயாரா இல்ல, வேலை செய்யல. அவர்களுக்கு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும், உள்நாட்டிலையும் அவங்களுக்கு வேலை நடக்குது, வெளிநாடுகள்ல இருந்தும் அந்த மிஷனரிக்காக வேண்டி பெரிய அளவுல பொருளுதவிகள் செய்யறாங்க. முஸ்லிம்கள்லயும் பணக்கார நாடுகள் இருக்கிறாங்க, அவங்க செய்யறது இல்ல. முஸ்லிம்கள்ல அரபு நாடுகள்லாம் நினைத்தார்களே ஆனால் இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கல்வி கூடங்களுக்கும் செலவழிக்க முடியும். அவங்க ஏதாவது உதவி செய்யறாங்கன்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தான் உதவி செய்வாங்களே தவிர இந்த மாதிரியான மிஷனரி ஒர்க்குகளுக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை. அப்ப முஸ்லிம்களுக்கு வெளிநாட்டில் உள்ள முஸ்லிம் பணக்கார நாடுகள் எந்த உதவியும் செய்வதில்லை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு வெளிநாட்டில் உள்ள அந்த மிஷனரிகளுக்காக வேண்டி அவங்களுக்கு பல நாடுகள்ல இருந்து பெரிய அளவுல நிதிகள் வருகிறது. அவங்களும் அதை பயன்படுத்தணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையினாலதான் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கிறது. இப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த தமிழகத்தில் ஒரு 25 வருஷத்தினுடைய வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தான் கூடுதலா இருக்கிறது. வேலை செய்யறோம், தமிழ்நாட்டில் வேலை நடக்கிறது, மக்களுக்கு மெசேஜ் போகும்போது வருவாங்க. அதனால வேலை தான் காரணமே தவிர நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நூற்றாண்டுல இஸ்லாம் பரவுன அளவுக்கு இன்னைக்கு 13 நூற்றாண்டுல பரவல. ஏன்? அதையே ஒரு வேலையாக கொண்டு போய் மக்களுக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு கொள்கை இருக்குங்க, ஒரு கடவுள் தாங்க உலகத்துக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் கொண்டு போன அளவுக்கு பிந்தி வந்தவர்கள் செய்யாத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு இருப்பதை பார்க்கிறோம். அதான் காரணமே தவிர முந்தினதுனால பிந்தினதுனாலங்கிற காரணம் இல்லை. அவங்க வேலை செய்யறாங்க, ஒத்துக்கொள்ளணும். அதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த குருநானக் பவனுக்கு வரும்பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை ரொம்ப அன்பா வரவேற்றார்கள். இதை என்ன மிகவும் வியப்பை ஆழ்த்தியது. நான் இதை இந்து சமயத்தில் பார்க்க முடியவில்லை. இது ஒரு முகஸ்துதி அல்ல. ஆதலால் முதலாக என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கேள்வி நான் திரு ஜைனுல் அப்தீனை கேட்கிறேன். முஸ்லிம் அல்லாத மற்ற சமயங்கள் அனைவரையும் முன்னால் அமரச் செய்தீர்கள். ஏன் இந்த பிரிவினை? இஸ்லாம் ஒரு பொதுமறை, அது வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மற்றும் அல்ல, எல்லா மதத்தினருக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த பிரிவினை தனியாக அமரச் செய்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை தயவு செய்து எனக்கு தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சகோதரி அவர்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாம் ஒரு எல்லாத்தையும் சமத்துவமாக நடத்த சொல்கிறது. நீங்கள் முஸ்லீம் அல்லாத எங்களை முன்னாடி உட்கார சொல்லிட்டு முஸ்லீம்களை நீங்க பின்னாடி போக சொல்லி இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துறீங்கள, எல்லாரையும் ஒன்னா உட்கார சொல்ல வேண்டியதானே? இந்த பிரிவினை எனக்கு மன உறுத்தலா இருக்கு. இந்த அழகான முறையில் அழகான மனித நேயத்தை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது பிரிவினை கிடையாதுங்க. விருந்தினர்களா வர்றவர்களை உபசரிக்கும் பொழுது வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? தின்னுடுவாங்க. நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம், விருந்தினராக அழைத்திருக்கிறோம் இல்லையா? நீங்க வாங்க, எங்களோட கலந்துரையாடல் பண்ணுங்க, நமக்குள்ள நட்புவா இருப்போம்னு சொல்லி. அப்ப இந்த சமுதாயமே உங்களை அழைத்திருக்கிற காரணத்தினால இந்த சமுதாயத்தினுடைய விருந்தாளிகளா நீங்க வந்திருக்கிறீங்க. விருந்தாளி ஒரு கல்யாணத்துக்கு போறோம், வீட்டுக்காரர் முதல் சாப்பிட்டா ஒத்துக்குருவோமா? அவருக்கு தான் அந்த உரிமை இருந்தா கூட வீட்டுக்காரர் எப்ப சாப்பிடணும்? எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு
கடைசியா தான் அவர் சாப்பிடுவார். அதுக்கு பேர் பிரிவினை இல்ல. அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் பின்னாடி தான் சாப்பிடுவாங்க. வெளியே இருந்து வந்தவர்கள் எல்லாம் முதல் சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவர்கள் எல்லாம் இப்ப சாப்பிடுவாங்க, கடைசியா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சாப்பாட்டுல இருந்து இந்த அரங்கத்திற்கு இடம் வரைக்கும் நீங்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முறை, பிரிவினைக்காக வேண்டி செய்யல. இதுல விருந்தினராக வந்திருக்கிற ஒரு காரணத்தினால ஒண்ணு. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது, இந்த அரங்கத்தில் கேள்வி கேட்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும், சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். முஸ்லீம் அல்லாதவங்க கேட்கும்போது கடைசியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கேள்விகள் எட்டாது, ஒலிபரிக்கல கேட்காது. நிறைய பேருக்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்களே ஆனால் மைக்கு கொடுப்போம், கேள்வி அவங்க குறைந்த டெசிபல்ல கேட்டா கூட எல்லாருக்கும் விளங்கும் என்பதும் அது ஒரு முதல் வரிசையில அமர செய்வதற்கு காரணம். கண்டிப்பா பிரிவினை காரணம் இல்ல, பொதுவான ஒரு நிகழ்ச்சியா நடத்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் கலந்து உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர் வளம்புரி ஜான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். அவங்க வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வரும். அடுத்து கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. ஏன்னா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. வாங்க. கேள்வி நிறைய தூக்குற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ஐயா, இந்த முன்னாடி அடுத்தவனை யோசிக்கிறேங்க. கேமரா பத்துங்க. என் பெயர் இளங்கோவன், உதூரிலிருந்து வருகிறேன். நான் ஒரு முஸ்லிம் சகோதரருடைய நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். அவருடைய உபசரிப்பு இங்கு அளித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவர் ஏன் தவறு செய்வதில் உடனடியே தண்டிக்கிறது கிடையாது? அப்படி தண்டிச்சா எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்கலாம்ல, யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம எல்லாரும் அமைதியா வாழலாம் இல்ல? அது ஏன் கடவுளோட தண்டனை லேட் ஆகுது? அது அடுத்த பிறவியில தண்டிப்பாரா, இப்பவே தண்டிப்பாரா? அதான் சகோதரர் இளங்கோவன் அவர்கள் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா தப்பு செய்யறவர்களை உடனே தண்டிக்க வேண்டியதானே? நம்ம கண்ணால உலகத்துல பாக்கணும், தப்பு செய்யறவங்க நல்லா இருக்காங்க உலகத்துல. கலப்படம் செஞ்சாங்கன்னா சொகுசா வாழ்றாங்க, லஞ்சம் வாங்கினா சொகுசா சந்தோஷமா வாழ்றாங்க, நேர்மையா உழைக்கிறவன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தான் நிம்மதி இல்லாம இருக்கிறது. அநியாயம் செய்யறவர்களுக்கு எல்லா வசதிகளும் உயர்தரமாக கிடைக்கிறது. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா உடனே டக்கு டக்குன்னு தட்ட வேண்டியதானே? லஞ்சம் வாங்கினா ஒரு அரை அறிஞ்சு அவர் உட்கார வச்சிட வேண்டியதானே? அது ஏன் கெட்டவங்களுக்கு பூரா அதிகமான அவகாசம் கொடுக்கிறாரு? அதுல தண்டிக்கவே மாட்டாரா? அல்ல பின்னாடி தண்டிக்க போறாரா? ஏன் இந்த மாதிரி பண்றாரு கடவுள் இருந்தா அப்படி செய்யக்கூடாது தானே அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இஸ்லாம் இதுக்கு என்ன விடை சொல்லுதுன்னு கேட்டா, மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது ஒரு சோதனை களம். இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கை பற்றி சொல்ற சித்திரம் என்னன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கடவுள் ஒரு நாள் அழிப்பார். கடவுள் ஒரு நாள் அழிச்சிருவார், உலகமே அழிஞ்சு போயிடும். முதல் மனிதர்ல இருந்து கடைசி காலத்தில் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப கடவுள் உயிர்ப்பிப்பார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம். இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு டைம் கடவுளுக்கு தான் தெரியும். என்னைக்கு அழிக்க போறாரு என்ற விவரத்தை குர்ஆனில் இறைவன் சொல்லல, அது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகத்துக்கு கூட அந்த டைம் தெரியாது அப்படின்னு குர்ஆன்ல தெளிவான ஒரு வசனமே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அந்த உலகம் அழியும், அது எப்போது என்று கடவுளுக்கு மாத்திரம் தெரியும். அப்படி அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்றாக கடவுள் முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். அப்ப கடவுள் அவர் என்னென்ன செய்து கொண்டிருந்தாரோ அதற்கு ஏற்றவாறு தண்டனையோ பரிசோ கொடுப்பார் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த பரீட்சை களத்துல சோதனை களத்துல என்ன செய்யணும்னா, சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம ஒருத்தனை கடையில